போர்ச்சுகலுடைய கேபிட்டல் லிஸ்பான் வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட். உலகம் முழுக்க இருந்து நிறைய டூரிஸ்ட் வந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த சிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து நிறைய பழமையான புராதனமான பில்டிங்ஸ்லாம் இருக்குது. பாண்டிச்சேரியில் ஒயிட் டவுன் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அங்கே இருக்கிற மாதிரி. அந்த பழமையான பில்டிங்ஸ் இருக்கிற ஏரியாவில் நிறைய பேர் வாடகைக்கு குடியிருக்காங்க. அங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ஏரியாவில் வாடகை அதிகமாகிட்டே போயிருக்கு. அதனாலே அங்கே வாடகைக்கு குடியிருந்த பல பேர் அந்த இடத்த காலி பண்ணிட்டு வேறு ஏரியாவுக்கு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை நோட் பண்ண மினி பிரிசோ அப்படிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் செயின், நம்ம ஊரில் ரிலையன்ஸ் நீல்கிரிஸ் சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஏரியாவில் வாடகை கொடுக்க கஷ்டப்படுற ஃபேமிலிஸை செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நான் மாதம் நாங்கள் உங்களுக்கு காசு கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு விஷயம் எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெரிய பெரிய துணி டவலில் அவங்க கம்பெனியோடைய லோகோவை போட்டு விளம்பரம் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. அதை அங்கே வாடகைக்கு குடியிருந்தவங்க வீட்டில் இருந்த துணி காய போடுற கயிற்றுல போட்டாங்க. துணி காய போடுற கயிறை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பில் போர்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை போர்ச்சுகலில் இருக்கிற எல்லா நியூஸ் சேனலும் கவர் பண்ணாங்க. இது மூலமாக மினி பிரிசோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு நல்ல ரீச் கிடச்சிது. மினி பிரிசோ அந்த மக்களுக்கு உதவி பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு விளம்பரம் கிடச்சது, அதோட நல்ல பேரும் கிடச்சிது. மினி பிரிசோவுக்கு ஒரே கல்லில் 3 மாங்காய். இன்றைக்கி நம்ம பார்த்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி எது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் மறுபடியும் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பார்க்குறேன். Till then, it's bye from Maddie.